அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சடனாக நாங்கள் ப்ரௌனி செய்யணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வீட்டிலேயே செஞ்சோம். எங்ககிட்ட அதிகமாக எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. சும்மா தோராயமாக நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணது தான். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ரெசிபி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது எடுத்தது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு 100 கிராம் பட்டர் வச்சுருந்தேன். அது கூட 150 கிராம் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சாக்லேட் நல்லா முடிஞ்ச வரைக்கும் கிரேட் பண்ணிவிட்டு, ஷேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இப்போ நான் டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணாமல் அப்படியே கிண்ணத்தில் வச்சு ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டபுள் பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா? அது சில்வர் பாத்திரமாக இருக்கணும். அப்போ தான் ஹீட் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். பட்டரை சாக்லேட்டோட லைட்டாக மிக்ஸ் பண்ணி அப்படியே ஓரமாக வச்சுருங்க. அதுவாக தானாக மெல்ட் ஆகிக்கும் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிக்கணும். இது வெறும் சாக்லேட் அண்ட் பட்டர் தான், சாக்லேட் டேஸ்ட்டுக்காக. ஓகேங்களா? ஒன்றுமே இல்லைங்க. என்கிட்ட ஒரு பீட்டர் கூட இல்லை. பீட்டர் இல்லை, விஸ்க் இல்லை. வெறும் ஸ்பூன் வச்சுட்டு வீட்டில் இருக்க குக்கரை வச்சு நாங்கள் செஞ்சது தான் இது. நீங்கள் குக்கர் கூட யூஸ் பண்ணணுன்னு இல்லை. கனமான பாத்திரம் ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். ஸ்டாண்டு ஒட்டக்கூடாது அது. ஓகேங்களா? இல்லை ஒரு தட்டு, சின்ன தட்டை கூட கவுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணணும். மீடியம் டு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஓகேங்களா? அதை மிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, ட்ரையான இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லை, வெறும்னே கொக்கோ பவுடரும் மைதாவும் தான். கொக்கோ பவுடர் தோராயமாக ஒரு 20 கிராம் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பர்ஃபெக்டாக மெஷர் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட் பர்ஃபெக்டாக பேக் ஆகும். ஓகேங்களா? ஸோ 20 கிராம் ஆட் பண்ணிவிட்டு கொக்கோ பவுடர், மைதா 100 கிராம் ஆட் பண்ணோம். இதை நல்லா சலிச்சு விட்டுக்கோங்க. ஓகேங்களா? எந்த ஒரு கட்டியாக இருக்கவே கூடாது. இந்த மாதிரி நீங்கள் நல்லா சலிச்சு எடுத்து இதை ஓரமாக வச்சுக்கோங்க. இது ட்ரையானது நம்மளுக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஸ்பூனோ எதுனா வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை கையிலே கூட ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் எடுத்தாச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெட்டானது நம்ம பேட்டர் மாதிரி பண்ண போகிறோம்ல, அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் மீடியமாக ஒரு என்ன சொல்கிறது, 2 எக்கு எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில். அதுவே சின்னதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3 எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இதை நல்லா பீட் பண்ணணும். நீங்கள் பீட்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா லோவில் வச்சு தான் பீட் பண்ணணும். ஓகேங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், என்கிட்ட விஸ்க்கு கூட இல்லை வீட்டில். வெறும் ஸ்பூனை வச்சு தான் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ப்ரௌனி பொறுத்த வரைக்கும் ரொம்ப பீட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அதனால தான் நம்ம அப்படியே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணது. பட் நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக உண்மையிலே. ஸோ இதை நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சாக்லேட் ஆட் பண்ண போகிறோம். இது எந்த அளவுக்கு பீட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ தெரியுதா உங்களுக்கு? ஒரு மாதிரி அந்த நுரை வரணும். ஓகேங்களா? மேலே ஒரு ஃபோம் மாதிரி வரணும். அந்த டைம் வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு இது கூட என்ன ஆட் பண்ணோன்னா, சுகர் ஆட் பண்ணோம். சுகர் 150 கிராம். இதில் நான் வெறுமனே ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகரும் இருக்குது அப்படின்னா, ப்ரௌன் சுகர் 75 கிராம், ஒயிட் சுகர் 75 கிராம் அப்படி எடுத்துக்கோங்க. சரிங்களா? டோட்டலாக 2 எக்கு கூட 150 கிராம் சுகர் ஆட் பண்ணோம். முடிஞ்சுங்களா? இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன ஆட் பண்ணேன் அப்படின்னா, ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். வெனிலா எசன்ஸுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா, அது அந்த எக்கு ஸ்மெல்ல இருக்குங்களா, அந்த ஸ்மெல்லை மாஸ்க் பண்ணுறதுக்காக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது, ஒரு மாதிரி க்ரீமியாக ஒரு டெக்ஸ்சர் இருக்குங்களா, அந்த டைமில் நம்ம மெல்ட் ஆகி வச்சுருந்தோம்ல பட்டர் அண்ட் சாக்லேட், அதை மிக்ஸ் பண்ணிக்கிடணும். இப்போ இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியக்கூடாது. ஓகேங்களா? பாருங்கள், இப்போவே அது பார்க்க அப்படியே ஷைனிங்காக ஒரு மாதிரி க்ரீமியாக இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும் பேட்டர். அப்போ தான் நல்லா வரும், ஃபட்ஜியாக இருக்கும். ஓகேங்களா? இதில் நான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணலை. ஆக்சுவலாக நீங்கள் வேணும், ஒரு மாதிரி கேக் மாதிரி வேணும் எங்களுக்கு, ஃபட்ஜியாக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதை கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அப்படி ஆட்
1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, கம்மியாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வேண்டவே வேண்டாம். நான் ஆட் பண்ணலை, ஏன்னா எங்களுக்கு வந்து ஃபட்ஜியான ப்ரௌனி தான் வந்து பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ நான் ஆட் பண்ணலை. நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி சலிச்சு வச்சுருந்தோம்ல கோகோ பவுடர் அண்ட் மைதா மாவு, அதை வந்து இதில் பாதி பாதியாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மாதிரி ஸ்மூத் பேட்டராக கொண்டு வரணும். ஓகேங்களா? அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்ன சொன்னேன், குக்கரில் தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னேன்னா, ஸோ அதனால் ஒரு தட்டு எடுத்துட்டு அதில் வந்து பேட்டர் மிக்ஸ் பண்ணி அதில் போட்டாச்சு. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. அது கூட நான் மில்க் சாக்லேட்டை ஆட் பண்ணேன் இன் பிட்வீனில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அந்த பேட்டர் மிக்ஸ் பண்ணுற டைமில் ஆல்ரெடி வந்து கேஸில் அதை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அதை பேக் பண்ணணும். எவ்வளோ நேரம்? 20 மினிட்ஸ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 20 மினிட்ஸ் பேக் பண்ணிவிடுங்க. ஸோ அதோட அவுட்கம் இப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ஒன்றும் பெருசாலாம் யூஸ் பண்ணல, சின்ன விஷயத்தை யூஸ் பண்ணி செஞ்சதே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க எல்லாருமே. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.